தேர்தலில் அரசியல் கட்சிகள்னு போகிற போது எவ்வளோ இடங்களில் ஜெயிக்கிறாங்கங்கிறத வச்சு தான் அந்த கட்சியினுடைய பலம் கணக்கிடப்படும். ஆமா. எவ்வளோ எம்பி இருக்காங்க, எவ்வளோ எம்எல்ஏ இருக்காங்க, எம்எல்ஏக்கள். ஓட்டு வாங்குற போது எவ்வளோ சதவீத ஓட்டு வாங்குறாங்க. தேர்தலே போட்டி போடாமல் தீகா மாதிரி நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம்னா நீங்கள் 100% மக்கள் எங்கள் கூட தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டே இருக்கலாம். ஆமா. தேர்தலில் போட்டி போடாத கட்சிகள் சொல்லலாம். ஓகே. தேர்தலில் போட்டி போடுற அரசியல் கட்சிகள் வந்து ம். கணக்கிடப்படுது. இது தெரிஞ்சு விடும்ல, எவ்வளோ சதவீத ஓட்டு இருக்குது, எவ்வளோ எம்எல்ஏ எம்பி தெரிஞ்சிடும். அதனால் எண்ணிக்கை குறைஞ்சிருக்குங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மையான ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயந்தான் அது. ம். அதுக்காக கட்சி இருக்கு. கட்சி வந்து நாங்கள் தனியாக முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ம். 1-2 தடவை முயற்சி பண்ணிச்சு காங்கிரஸ். ஓ. இப்போ நீங்கள் வந்து 77 தேர்தலில் வந்து காங்கிரஸ் தனித்து தான் போட்டியிட்டுச்சு. ஆமா. அதை இப்போ நான் முதல் தேர்தலில் நீங்க பிறந்தவங்க எல்லாம் போட்டியிட்டு. ஃபஸ்ட் டைம் புரிஞ்சு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்து போட்டியிட்ட முதல் தேர்தல். ம். 77 அதிமுக தனியாக, திமுக தனியாக, காங்கிரஸ் தனியாக, ஜனதா தனியாக 4 முனை போட்டி இருந்தது. ஓகே.